பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையிலோட டிஃபன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு, அதுவும் பிங்க் கலர் சேனல்ல வந்து நான் பிங்க் கலர்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பீட்ரூட் ஜூஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் பிங்க் கலர்ல வந்திருக்கான என்ன ரொம்ப டிக் பிங்க்ல வந்து ரெட் கலரா வந்துருச்சு. இப்போ நம்ம ஆர்த்தியோட கிட்ட கேட்கல இதோட பத்தி இப்படி இருக்கு டேஸ்ட். நானும் டேஸ்ட் பண்றேன் गाइस. நார்மல் சேமியா மாதிரி தான் இருக்குது. நார்மல் சேமியா மாதிரி ஓகேயா கைஸ். இப்போ வந்து நானும் நல்லா ஸ்வீட்டா இருக்கு. நல்லா எப்படின்னா அந்த பீட்ரூட் வந்து பாருங்க, நல்லா பீட்ரூட் டேஸ்ட் வந்து நம்ம லேசாக அந்த பீட்ரூட்ல லேசாக அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து நீங்கள் யாராவது பண்ணுறீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பீட்ரூட் போடாதீங்க, ஒரு ஹாஃப் பீட்ரூட் போட்டு பண்ணுங்க. வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சரி சாப்பிட்றேன். சரி சாப்பிட்டுட்டு நம்ம பார்க்கலாம் மதியானம் பார்க்கலாம் गाइस. சரி நம்ம நீ மதியானம் எப்படி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ வந்து மதியானத்துக்கு வந்து நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட போகிறது. இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட போறதுன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரூட் சாப்பிட்றோம். அது என்ன வாட்டர் மெலன் தான் சாப்பிட்றோம். ஏன்னா அது பிங்க் கலர்ல இருக்கு. நீங்க நம்மளுக்கு வெயில் எல்லாம் அடிக்கிறதுல அதனால கொஞ்சம் குளிர்ச்சியா அதை சாப்பிடலாம்னு சொல்லி நம்ம வாங்க கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஆர்த்தி கிட்ட எப்படி இருக்கு? நம்ம கிட்ட வீட்டு வந்திருக்கா. அவருக்கு வந்து இப்போ ஸ்கூல் டியூஷன். எனக்கு வந்து நான் வந்து இப்போதான் நான் டியூஷன் போயிட்டு வரேன். எனக்கு வந்து சரி நம்ம வந்து பிங்க் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோமே, மத்தியானம் நம்ம வந்து வாட்டர் மெலன் சாப்பிடலான்னு நாங்கள் வந்து வாட்டர் மெலன் வெட்டி சாப்பிட போறோம் गाइस. யாருக்குலாம் இந்த மாதிரி தர்பூசணி வந்து ஒரு மாதிரி காக்குமே, எப்படி சொன்னா மேல அப்படி பஞ்சு பஞ்சா இருக்கிற மாதிரி தர்பூசணி பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ண போறேன்.
கைஸ் இப்போ வந்து நம்ம வாட்டர் மெலன் சாப்பிடலாம். எனக்கு வந்து அது வெட்டும் போது டெம்டிங். பிங்க் கலராக இருக்கிறது சில இதில் ரெட் கலர்லேயும் இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்டு வந்துடலாம். அது நம்ம ஈவினிங்கான என்ன ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ரைஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஈவினிங்க்கு வந்து நம்ம வந்து வாட்டர் மெலன் மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம அதை இப்போ பண்ணலாம். அதுக்கு நான் வந்து வாட்டர் மெலன் வந்து என்கிட்ட இருக்கு முழுசா. அதில் வந்து இப்போ வந்து பண்ண போகிறேன். அதனால தான் இன்னைக்கு தர்பூசணி வச்சு டிஷ் கொஞ்சம் 2 டிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பண்ண போகிறேன். முதல்ல 2ஆ வெட்டிக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து நான் 2ஆ வெட்டி இருக்கேன். இப்போ வந்து இதில் 1 மட்டும்தான் இப்போ நம்ம எடுத்து பண்ண போகிறோம். ரைஸ் வந்து நான் மிக்சியில் வந்து போட போகிறேன். ஃபுல்லாக போட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த மில்க் ஷேக் வந்து மெயின் வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அந்த மில்க் ஷேக் மாதிரி நல்லா வரும் சொல்லலாம். நல்லா தேன் மாதிரி வராதுல ஒரு மில்க் மாதிரி வரும். கைஸ் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி ஆட்ட போறோம். சூடா இருக்கு பால். இப்போ லேசா சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போறேன். சுகர் ஒரு 1 டீஸ்பூன் அளவு இப்போதைக்கு கொஞ்சம் சுகர் ஆட். உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்க போறோம். மியூசிக் வந்து நம்ம ஊத்திட்டு நம்ம சைடுல இருக்கு ஹே गाइस இப்போ வந்து நம்ம வந்து ஈவினிங் வந்து வாட்டர் மெலன் மில்க் ஷேக் தான் எடுத்துறோம். நாங்க இதுல என்ன ஆட் பண்ணிக்க உங்களுக்கே தெரியும். இப்போ வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சு எப்படி இருக்கு? இப்போ வந்து இதுல வந்து கொஞ்சம் மில்க் வந்து ஆட் பண்ணிருக்கேன். என்ன வாட்டர் மெலன் வந்து கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிட்டேன்னு இருக்கும். ஃபுல்லா குடிப்போம். ஏ गाइस வந்து நம்ம நைட் டின்னருக்கு வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம். நைட் சாப்பிட்றதுக்கு நைட் வந்து நான் வந்து சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் பண்ண பர்சன் வாங்க காட்டுறேன். அவன் என்ன எப்படிலாம் பண்ணுறேன் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நான் ஃபுல்லாக தோல் உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வெட்டி எடுத்துட்டு இப்போ இதை நல்லா போய் நான் அரைச்சிட்டு கொண்டு வரேன். இப்போ வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். இது வந்து அப்படியே வந்து சப்பாத்தி மாவு போட்டு நம்ம எடுக்கணும். வாங்க நான் உங்களுக்கு சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். பீட்ரூட் சப்பாத்தி. கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து மாவை எடுத்து வச்சுட்டோம். என்னென்னா பீட்ரூட் சப்பாத்தி தான் நீங்கள் பண்ண போகிறேன். சாதம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அடிச்சு ஊற்றிங்க. ஃபில்டரெல்லாம் பண்ணி ஊற்றணும். அப்படியே ஊற்றிட்டு நம்ம எப்பயும் ஊற்றுற மாதிரி எண்ணெய் உப்பெல்லாம் போட்டு பிசிக்கணும். சாஃப்டாக பிசிச்சுவாங்க. நம்ம வந்து நம்ம கேஸ் லேஸை பற்றி வச்சுக்கலாம். கேஸ் பற்றி வச்சுட்டோம். நம்ம தோசை கல்லை வச்சு பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே நான் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கடைசியா. ஏ गाइस இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு பாருங்க. நல்லா பிங்க் கலராகவே வந்திருக்கு. சரி வாங்க நம்ம இதை சாப்பிடலாம். சரி ஆர்த்திக்கு நம்ம இப்போ गाइस இப்போ வந்து நாங்கள் வந்து வெயிட் இருக்குனாங்க எதுவுமே சட்னி கிட்டே இது பண்ணல. அதனால வந்து நம்ம இது சும்மாவே சாப்பிட போகிறோம். ஆர்த்திக்கிட்ட கேட்குறது எப்படி இருக்குன்ட்டு. இது நல்லா எப்படி பார்க்கணும். நல்லா ஒரு இது மாதிரி இருக்கு. நார்மல் சப்பாத்தி மாதிரி இருக்காங்க. நம்ம டேஸ்டாக இல்லை. சப்பாத்தி மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே गाइस இப்போ வந்து நம்ம நைட் டின்னர் சாப்பிட்டோம். எல்லாமே முடிச்சிட்டோம். டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து சரி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எனக்கு ப்ளீஸ் எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.